பெருநாளுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் நமக்கு இந்த நேர்வழி அல்லாஹ் காட்டியிருக்கிறான். அதற்காக வேண்டி நீங்க நன்றி செலுத்த வேண்டும். அப்ப அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவது எதுக்கு? இந்த பெருநாளை தந்ததற்காக, இந்த நேர்வழியை தந்ததற்காக பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிறான். அப்ப நேர்வழியை தந்ததற்காக ஏன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் மார்க்கம் உலக மக்களுக்கு கிடைச்சிச்சு இல்லையா, அதுவே ஒரு அதிசயமான முறையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் நபியாக நியமிக்கிறான். நியமித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய வாழ்நாள்ல மக்காவுல மட்டும்தான் பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்புறம் மதீனாவுல செஞ்சாங்க. இந்த மார்க்கத்தை ஊர் ஊரா கொண்டு சேர்ப்பதற்காக எந்த பயணமும் மேற்கொள்ளல. வியாபாரத்துக்கு போயிருக்கிறாங்க. நபி அவர்களுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நம்ம எடுத்து சொல்வதாக இருந்தால், ஒரு அரசியல் கட்சிகள் தன்னுடைய கொள்கையை கொண்டு செல்வதாக இருந்தால் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் செய்வார்கள். ஊர் ஊராக போய் மக்களை சந்திப்பார்கள். சந்தித்து விளக்கம் சொல்லி ஆள் பிடிப்பார்கள். ஆனால் இந்த இஸ்லாம் மார்க்கத்தை அல்லாஹ் நபிகள் நாயகத்தின் மூலமா கொடுத்து விட்டு இப்படி அந்த அரபு தீபகருக்கெல்லாம் போய் சேர்க்கிறான்னு கேட்டா அவனுடைய வல்லமையை கொண்டு சேர்க்கிறான். எல்லாம் தேடி மக்காவை நோக்கி வருகிறார்கள். அதன் அடிப்படையில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இஸ்லாத்தை தழுவக்கூடியவர்கள் அதிகமானார்கள். அப்ப இது அதிசயமான விஷயம் தானே. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்திலேயே கேரளாவில் இருந்த சேரமான் பெருமாள் என்பவர் இப்படி ஒருத்தர் வந்திருக்காரா என்று கேள்விப்பட்டு அவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொண்டு அவங்களை சந்திப்பதற்காக வர்ற நேரத்தில் தான் வழியில இறந்து விடுகிறார். அவருடைய மந்திரிகளாக இருந்தவர்கள் திரும்பி போய் நபிகள் நாயகம் அங்க மக்காவில் இருக்கும் பொழுது இந்தியாவில் பள்ளிவாசல் கட்டியாச்சு. அதை யார் சேர்த்தா? அல்லாஹ் கொண்டே சேர்க்கிறான். இந்த அற்புதம் என்னன்னு கேட்டா, இந்த மார்க்கத்தை சொல்வதற்காக வேண்டி எந்த ஒரு உழைப்பும் செய்யாத ஒரு காலத்திலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இந்தியாவில் ஒரு மன்னர் ஏற்றுக்கொள்கிறார். அவர் அதை சொல்வதற்கு யாரையும் தூது அனுப்பவே இல்லை. சில மன்னர்கள் கடிதம் அனுப்பினார்கள், அவ்வளவுதானே தவிர அதுல இந்த மன்னருக்கு கடிதம் அனுப்பினதாக ஆதாரம் இல்லை. அப்படி இருந்தும் கூட என்ன செய்யுது, அந்த மார்க்கம் தானாக போய் சேர்கிறது. மேற்கத்திய நாடுகளில் இஸ்லாத்துக்கு எதிரான அம்புட்டு பிரச்சாரம் பண்றாங்க. அப்ப இஸ்லாத்தை எல்லாரும் வெறுக்கிற அளவுக்கு அவங்க வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மேற்கத்திய நாடுகளிலேயே தாறுமாறாக அது வளர்ந்துகிட்டு இருக்கு. 2050 ஆண்டுகள்ல ஐரோப்பிய நாடுகள்ல முஸ்லிம்கள் மெஜாரிட்டி ஆவார்கள் என்ற அளவுக்கு இஸ்லாமிய வளர்ச்சி தாறுமாறா இருக்கிறது. இதுக்கு நம்ம என்ன உழைச்சோம்? இன்னைக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் பேர் அமெரிக்காவில் இஸ்லாத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த மார்க்கத்தை கொண்டு சேர்க்கிற பொறுப்பை அல்லாஹ் சுமந்திருக்கிறான். அதனாலதான் அல்ல நன்றி செலுத்துறான். படைத்தவனை மட்டும் வணங்குதல் சாதாரண கொள்கை இல்லை. பெரிய பெரிய பண்டிதர்களா இருக்கிறவங்களோட கடவுள் யாருன்னு தெரியல. இதை கடவுளுங்கிறான், அதை கடவுளுங்கிறான், இதை கடவுளுங்கிறான், புரிய மாட்டேங்குது அவர்களுக்கு. ஆனா உங்களுக்கு என்ன செய்யறது? இறைவன் நம்மளை படைச்சவன் தான் இறைவனா இருக்கணும். நாம படைத்தது இறைவனா இருக்க கூடாதுங்கிற அந்த அறிவு உங்களுக்கு கிடைச்சிருக்கா இல்லையா? இது யாரு நான் தந்தா? அல்லதானே தந்திருக்கிறான். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அற்புதமான ஒரு வழியை அவனுடைய பேருளை கொண்டு உங்கள்கிட்ட சேர்த்திருக்கிறான். அதனால நீங்க அல்லாஹ்வை அதிகம் பெருமைப்படுத்துங்க. உலகம் பூரா முஸ்லிம்களுக்குள்ள அச்சுறுத்தல்லாம் இருக்குது, ஆபத்தில் இருக்கிறாங்க. இஸ்லாத்தை அழிப்பதற்கு பாடுபடக்கூடிய தீய சக்திகளுக்கு கடுமையான தண்டனை அல்லாஹ் கொடுக்குமாறு நீங்க என்ன செய்யுங்க? உங்களுக்கு துஆ செய்யுங்க.